ஏர் இந்தியாவின் போயிங் 787 விமானம் பெரும் தீப்பிழம்புகளுடன் வெடித்து சிதறியதற்கான காரணம் வெளியாகியிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் 787 விமானத்தில் சுமார் 58,000 லிட்டர் வெள்ளை பெட்ரோல் இருந்ததாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. லண்டன் வரை செல்ல வேண்டிய விமானம் என்பதால் விமானத்தில் அதிக அளவில் பெட்ரோல் இருந்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். சரவணன், விவரங்கள் என்ன? ஏர் இந்தியாவினுடைய இந்த போயிங் விமானம் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது ஒரு பக்கம் தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருகிறது. ஏர் இந்தியாவினுடைய தலைவர் மற்றும் அதனுடைய குழுவினர் இதற்கு முழுமையான காரணம் பின்னர் தான் தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஒரு பக்கம் ஒரு குழுவினர் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு 5 நிமிடங்களுக்குள் விபத்து. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த விமானம் நீண்ட நேரம் பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கக்கூடிய விமானம் என்பதனால, லண்டன் வரை செல்ல வேண்டிய விமானம் என்பதனால எப்பொழுதுமே எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டுதான் இந்த விமானம் இங்கிருந்து புறப்படும் வழக்கமான நிகழ்வு. இதில் வெள்ளை பெட்ரோல் நிரப்பப்பட்ட இந்த விமானம் புறப்பட்ட ஒரு 5 நிமிடங்களுக்குள் இது விபத்தில் சிக்கி இருக்கிறது. பொதுவாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்படக்கூடிய இந்த விமானங்கள் எரிபொருள் முழுமையாக இருக்கும் பொழுது, பொதுவாக அவர்கள் வழக்கமாக மேலெழும்பிய சிறிது நேரத்திலேயே விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக கீழே இறங்குவதற்கான சூழல் இருந்தும் அதற்கான சிக்னல்கள் கிடைத்தாலும் கூட கீழே இறங்க மாட்டார்கள். எரிபொருள் முழுமையாக அல்லது ஒரு பாதி அளவிற்கு எரிபொருள் செலவிடப்பட்ட பிறகுதான் எரிபொருள் அங்கிருந்து பாதியாக குறைந்த பிறகுதான் விமானத்தை கீழே இறக்குவார்கள். ஏனென்றால் முழுமையாக எரிபொருளுடன் கீழே இறங்கும் பொழுது அதில் விபத்து அதிகமாக ஏற்படுவதற்கும் அதனால் வெடித்து சிதறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால இதற்கு முன்பு இது போன்ற பல்வேறு விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக கீழே இறங்க மாட்டார்கள். இந்த நிலையில் தான் இந்த விமானம் உடனடியாக மேலே எழும்பிய சிறிது நேரத்திலேயே மேற்கொண்டு மேலே செல்ல முடியாமல் விமானம் ஒரு 825 அடி உயரத்திலிருந்து கீழே வேகமாக இறங்கி இருக்கிறது. முக்கியமாக இந்த விபத்து பெரும் விபத்தாக முழுமையாக வெடித்து சிதறுவதற்கான காரணம் முழுமையாக பெட்ரோல் அது நிரப்பப்பட்ட எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்ட நிலையில் இருந்ததுதான் என்று சொல்கிறார்கள். இந்த விமானத்தை பொறுத்தவரை போயிங் 787 ட்ரீம் லைனர் என்ற இந்த விமானம் 11 வருடங்கள் பழமையானதால் இதனுடைய வயது 11 என்று சொல்கிறார்கள். இது போன்ற போயிங் விமானம் இப்பொழுதுதான் முதன்முறையாக ஒரு விபத்தில் சிக்கி இருக்கிறது என்று விமானம் தொடர்புடைய அந்த நிபுணர்கள், விமான பயணங்கள் அல்லது விமானம் தொடர்புடைய அந்த நிபுணர்கள் கூறுகிறார்கள். புறப்பட்ட நேரம் 1:32 புறப்பட்டதாக சொல்கிறார்கள். அங்கிருந்து விமானத்தினுடைய அந்த ஓடுதளத்திலிருந்து மேலெழும்பி அந்த விமான நிலைய வளாகத்தை கடந்து அங்க இருக்க குடியிருப்பு பகுதிகளுக்கு மேலே இது சென்றிருக்கிறது. 1:38 மணிக்கு தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அப்பொழுதுதான் முழுமையாக அதற்கு முன்பாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து முழுமையாக தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த விமானம் வேகமாக 825 அடி உயரத்திலிருந்து வேகமாக தரையை நோக்கி இறங்குவதை பொதுமக்கள் சிலரே பார்த்து இருக்கிறார்கள். வழக்கமாக விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையிலிருந்து மேலே செல்ல வேண்டிய விமானம் இது குடியிருப்பு பகுதிகளை நோக்கி கீழே இறங்குகிறதே என்று பலரும் அதிர்ச்சியுடன் பார்த்திருக்கிறார்கள். சிறிது நேரத்திலேயே வெடித்து தீப்பழம்பாக அந்த பகுதி காட்சி அளித்திருக்கிறது. இந்த விபத்து நடந்த இடத்திற்கு உடனடியாக யாரும் செல்ல முடியாத ஒரு நிலை, அங்கிருந்து பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாத அளவிற்கு முழுமையாக தடுப்புகளை ஏற்படுத்தி பேரிடர் மீட்பு குழுவினர் என மீட்பு குழுவினர் பலரும் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இதில் எத்தனை பேர் இந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள், அதில் அவர்களுடைய பட்டியல் என்ன என்பது குறித்தெல்லாம் விமானத்தினுடைய அந்த பயணிகள் பட்டியல் பெறப்பட்டு தொடர்ந்து ஒரு பக்கம் யாரெல்லாம் இதில் வெளிநாட்டினர் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதுல முதற்கட்டமாக 50க்கும் மேற்பட்ட பிரிட்டனை சேர்ந்தவர்கள், பிரிட்டன் நாட்டு குடிமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் இருந்திருப்பதாகவும், அதே போன்று போர்ச்சுகீசி மற்றும் கனடா நாட்டினுடைய பயணிகள் இருந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றாலும் 169 பேர் இந்தியர்கள் அதில் பயணித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். 232 பயணிகள், அதில் 2 குழந்தைகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அது தவிர்த்து 12 பேர், 2 விமானிகள் உட்பட 12 பேர் விமானத்தினுடைய ஊழியர்கள் என மொத்தம் 12 பேர் அதில் இருந்திருக்கிறார்கள்.
இந்த விமானம் வந்து விபத்திற்குள்ளானது ஏன், விபத்திலிருந்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது இதற்கு பிறகு ஒவ்வொரு விமானத்திலும் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி இருக்கும். அந்த கருப்பு பெட்டியை கண்டெடுத்து அதற்கு பிறகுதான் வந்து இதற்கான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தால் எந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, ஏன் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் முழுமையாக தெரிய வரும் என்று நிபுணர்கள் வந்து கூறுகிறார்கள். என்ற பொழுதும் இந்தியாவிலே நடந்த ஒரு இது போன்ற விபத்துகள்ல முக்கியமான விமான விபத்து என்பது பெரும் விபத்தாக இந்த விபத்தை வந்து பார்க்கிறார்கள். அதுவும் வந்து ஒரு பயணிகள் விமானம் 242 பேருடன் பயணித்த லண்டன் நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 5 நிமிடங்களுக்குள் முழுமையாக தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த விபத்து வந்து நடந்திருக்கிறது. 825 அடி உயரத்திலிருந்து இந்த விமானம் கீழே வேகமாக இறங்கி இருக்கிறது. முழுமையாக எரிபொருள் நிரப்பப்பட்ட இந்த விமானத்தை வந்து மேலெழும்ப முடியாமல் இந்த விமானம் வந்து ஏன் கீழே இறங்கியது என்பது தொடர்பாக தான் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக சொல்கிறார்கள். இந்த விபத்து ஏற்பட்ட இடம் என்று அந்த குடியிருப்பு பகுதியில் கடந்து ஒரு கட்டிடம், இது வந்து ஒரு தனியார் மருத்துவமனையினுடைய மருத்துவ கல்லூரியினுடைய விடுதி. அதில் வந்து பயிற்சி மருத்துவர்கள் ஒரு 60 பயிற்சி மருத்துவர்கள் அங்கு இருந்ததாகவும் சொல்கிறார்கள். இந்த விபத்து நடைபெற்ற நேரம் வந்து 1:38 மணி, அதாவது 1:40 இந்த மணிக்கு அந்த விபத்து வந்து நடந்திருக்கிறது எனும் பொழுது அந்த நேரத்தில் தான் இந்த பயிற்சி மருத்துவர்களுடைய உணவு விடுதியில் இருந்ததாகவும் அங்கு வந்து எல்லாம் மதிய உணவு இடைவேளையில் இருந்ததாகவும் சொல்கிறார்கள். அந்த கட்டிடத்தில் தான் மோதி வந்து வெடித்து சிதறி இருக்கிறது. எனவே கட்டிடத்திலும் பெரும் சேதம் ஏற்பட்டு அந்த தீப்பிழம்பு முழுவதுமாக அந்த கட்டிடத்திலும் வந்து தீப்பற்றி இருக்கிறது. தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து அந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயையும் வந்து அணைத்திருக்கிறார்கள். என்ற பொழுதும் அந்த கட்டிடத்தின் உள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதத்தை பார்க்கலாம். அங்க வந்து இடிந்து அந்த கட்டிடத்தினுடைய சுவர்கள் எல்லாம் இடிந்து சிதைந்து வந்து கிடக்கிறது. எனவே அந்த விடுதியில் இருந்த பயிற்சி மருத்துவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் இல்லை. அதில் வந்து ஒரு 60க்கும் மேற்பட்டோர் அதில் வந்து இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில, பயிற்சி மருத்துவர்கள் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து வந்து இன்னும் தெரியவில்லை. எண்ணிக்கை பொறுத்தவரை ஒரு 131 பேர் வந்து உயிரிழந்திருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதில் வந்து எத்தனை பேர் வந்து இந்தியர்கள், அது வெளிநாட்டினர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர்களும் பயணித்திருக்கிறார்கள் என்னும் பொழுது வெளிநாட்டினர் அதில் இருக்கிறார்களா என்ன என்பது குறித்த விவரங்களும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. இதில் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து பயணித்திருக்கிறார்கள் என்ற பட்டியல் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில அந்த நாட்டை குறிப்பாக பிரிட்டனுடைய அதிகாரிகள் எல்லாம் இந்தியா தூதரக அதிகாரிகள் மூலமாக வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இங்க இருக்கக்கூடிய மீட்பு பணிகள் குறித்தும் நிலவரங்கள் குறித்தும் தொடர்ந்து அவர்கள் வந்து விசாரித்து வருகிறார்கள். இது விபத்து ஏற்பட்ட அந்த இடத்தில் வந்து நாம் பார்த்தோம், அது வந்து முழுமையாக விமானத்தினுடைய பாகங்களே வந்து கண்டெடுக்க முடியாத அளவிற்கு அங்கே சிதைந்து கிடக்கிறது. எனவே அதில் வந்து பயணித்தவர்களுடைய நிலை என்ன என்பதை வந்து பார்க்க வேண்டும். அப்படி உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருந்தாலும் அதில் வந்து உடல்கள் வந்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு வந்து உடல்கள் வந்து சிதைந்திருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது.